Hallelujah. Stotrikram Adavare. Stotrikram Appa. Thank you, Jesus. Thank you, Lord Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Lord Jesus. Thank you, Jesus. Amen. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் அன்றே இந்த பெந்தேகோஸ்து நாளை நீங்கள் தந்ததுக்காக மீட்டு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளை நினைவு கூற நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அன்றே சாயங்கால வேளையில் கூட ஆமென் லார்ட் ஜீசஸ். அன்றே எங்களை கூட்டி சேர்த்து வந்திருக்கீங்களே அதுக்காக மீட்டு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அன்றே ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆமென் ஹல்லேலூயா எப்படி உங்களுடைய வல்லமை ஆமென் லார்ட் ஜீசஸ் அன்றே இறங்கி வந்தது ஆமென் ஹல்லேலூயா. அதே போல் ஆமென் லார்ட் ஜீசஸ் சாயங்கால வேளையில் கூட ஆமென் லார்ட் ஜீசஸ் எங்கள் மத்தியில் எங்கள் வல்லமை இறங்கி வரட்டும்ப்பா. எங்களை ஒருவரையும் ஆமென் லார்ட் ஜீசஸ் அன்றே அதை நிரப்பட்டும். ஆமென். Give us a fresh anointing, Lord Jesus. Give us a fresh power, Lord Jesus. Give us a fresh, amen, hallelujah. Hallelujah. Love, Lord Jesus. Amen. With surpasses, Lord Jesus. Amen. Hallelujah. Peace, Lord Jesus. Amen. Hallelujah. Lord, we submit each and every one into your holy hands here, Lord Jesus. Amen. Hallelujah. And sang our ஆமென். ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட பேசுங்க இயேசுப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய அபிஷேகம் ஆமென் ஹல்லேலூயா எங்களை ஆமென் let it renew our hearts, let your renew our minds, Lord Jesus. Let renew each and every parts of our life, Lord Jesus. Amen. Hallelujah. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியை ஆமென் Lord Jesus. Hallelujah. எங்கள் மத்தியிலே கடந்து வர நாங்க ஆமென் we invite you, Lord Jesus. Amen. Hallelujah. We need Holy Spirit to be with us, Lord Jesus. Amen. Hallelujah. எங்களை முற்றிலுமா உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆமென் அசைவாடுங்க. நீர் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய ஆளுகையின்படி நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு போங்க. ஆமென். ஹல்லேலூயா. எங்களை மறைத்து ஆமென் Lord Jesus நீங்க வெளிப்படுங்க இயேசுப்பா. எங்கள் வாயின் ஒரு நாவுகள் ஆமென் வார்த்தைகள் ஆமென் Lord Jesus. Hallelujah. உம்முடைய வார்த்தைகளா இருக்கட்டும் அப்பா Lord Jesus. Holy Spirit, we ask you to intervene in our lives, Lord Jesus. Amen. Hallelujah. Thank you, Lord Jesus. Hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. உம்முடைய பிரசன்னத்தினால் நீங்க நிரப்புங்க. Hallelujah. Lord, take away all the distractions away from us, Lord Jesus. Let our focus only on you, Lord Jesus. Nothing else, Lord Jesus. எங்களோட சிந்தனைகள் எங்களோட ஆமென் Hallelujah. Help us to be physically present here and mentally also be present here, Lord Jesus. Amen. Hallelujah. Let us be involved in your presence, Lord Jesus. Let us amen Hallelujah. உம்முடைய பிரசன்னத்தை நாங்க amen Hallelujah உணராம உம்முடைய பிரசன்னத்தை amen Lord Jesus நாங்க ரிசீவ் பண்ணாம இந்த இடத்தை விட்டு போக கூடாதப்பா Lord Jesus. Lord amen Hallelujah. நீங்க வாஞ்சி உள்ளவங்க மேல உங்க தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க Lord Jesus. உம்முடைய ஆவியை நீங்க எங்கள் மேல ஊற்றுங்க இயேசுப்பா. உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றுங்க இயேசுப்பா. உம்முடைய வல்லமை எங்கள் மேல ஊற்றுங்க இயேசுப்பா. அதில் மாம்சமான யாவர் மீதும் உம்முடைய வல்லமை நீங்க ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வசனத்தின்படி amen Hallelujah நாங்க amen Lord Jesus we just trust Lord Jesus which you have made us, Lord Jesus. Amen Hallelujah. இந்த amen Hallelujah மண்ணான சரீரத்துல உம்முடைய ஆவியை ஊற்றி amen Lord Jesus. Amen Hallelujah உம்முடைய சித்தத்தை செய்யறதுக்கு நின்று amen Lord Jesus எங்களை amen Hallelujah நீங்க Hallelujah தயார்படுத்துங்க இயேசுப்பா Lord Jesus. Hallelujah உம்முடைய பிரசன்னத்தால நீங்க மூடிக்கொள்ளுங்க amen Hallelujah. ஒவ்வொரு காரியங்களும் amen worship word of God எல்லாத்தையும் உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் வழி நடத்தி செல்லுங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நாள்? Today is the day of Pentecost. Amen. So today is the day where the God's promise has been fulfilled. ஆண்டவருடைய வார்த்தையாக யோவேல் 2:28 எப்படியாவது சொல்லியிருக்கு, கடைசி நாட்களில் உங்கள் குமாரனும் குமார்த்தியின் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Hallelujah. So this is a day of God's promise. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் எந்திரிச்சு நின்று ஆண்டவருக்கு உரிய கனத்தையும் மரியாதையும் நம்ம செலுத்துவோம். ஆண்டவரை உள்ளத்தின் நிலையத்திலிருந்து நம்ம அவரை நம்ம வாஞ்சிப்போம். அவருடைய பிரசன்ஸை நம்ம இந்த நாளில் தேடுவோம். ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, உன் செல்லும்
இடத்தை மூடுது. ஆண்டவரே, உம் மகிமைக்கே கால ஆண்டவரே, சபை நிறைந்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உம் மகிமை வேகம் என்று வேண்டுமப்பா. உம்முடைய பிரசன்னம் உள்ள உங்க விடுதலை உண்டு பார்க்கிறோம். சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்களா அவங்க வந்து ரொம்ப தைரியமா எல்லாம் பயங்கர ஹோப்போடு அந்த இடத்துல இருக்காங்கன்னு? அவங்க எல்லாம் கூடி வந்ததெல்லாம் பயந்து போய் என் கூட இருந்த 3 வருஷம் இத்தனை வருஷம் அவங்க கூட அற்புதம் செய்த தேவன் இல்லையே, நம்ம இவ்வளவு நாள் நான் அப்பத்துக்கு நான் கவலைப்பட தேவையில்லை, வேற எதுக்குமே நான் பயப்பட தேவையில்லை, ஏன்னா ஏசு என் கூட இருந்தாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவர் மரிச்சாரு, அவர் போயிட்டாரு, பறையில் போயிட்டாரேன்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோடு இனிமேல் நம்ம ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள், நிறைய பயங்கள், நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தொழிலெல்லாம் விட்டு வந்தோமே, இந்த ஆண்டவர் நம்பி வந்தோமே அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகளும் பயங்களும் நிறைந்து அந்த இடத்துல வந்து கூடி செவித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். இந்த இடத்துல நீங்க யார் யார் சொல்றீங்க, என் வாழ்க்கையில எனக்கு பயம் இருக்குதுதான், எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குதுதான், என்னோட லைஃப் என்ன ஆகும், இல்ல கிரீன் கார்டு என்ன ஆகும், இல்ல என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும், இப்படிப்பட்ட இந்த பாவம் நிறைந்த உலகத்துல எங்க பிள்ளைங்க வளர்றாங்க, எப்படி அடுத்த ஸ்கூலுக்கு போறாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க, என் பிள்ளைங்க எல்லா நேரமும் என்ன பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட அநேக கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். எனக்கு வேலை வாய்ப்புல எவ்வளவு நாள் அன்சர்டனிட்டி நிறைய காணப்படுது, எவ்வளவு நாள் இந்த வேலை போகும், அநேக கேள்விகள், அநேக பாரங்கள், அநேக தோடு நம்ம இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் வந்துட்டு கூடி வந்திருக்கிறோம். ஆனா அந்த கேள்விகளும் கவலைகளும் கூட இருந்த அந்த சீஷர்கள் மத்தியில இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த இடத்துலயும் தேவன் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்ம பார்க்கிற அந்த பயந்த சீஷர்களை தான் பரிசுத்த ஆவியானவர் கடந்து அந்த இடத்தை நிரப்பும் போது அவர்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முடிவு பரியந்தம் சாட்சிகளாய் கடந்து சென்றார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில நான் அதே பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். இந்த பயத்தோடு இருக்கிற நம்ம மத்தியில கூப்பிடுங்க, ஏசப்பா நீங்க எங்களுக்கு கடந்து வாருங்க, நீங்க வந்தீங்கன்னா அந்த பயம் போயிடும். அவ்வளவு பயந்து ஜனங்கள் தான் ரத்த சாட்சியை ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி பயந்த சீஷர்கள் தான் ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட பயந்தவர்கள் தான் நடக்கும் போதே அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றது. இதை எப்ப ஆரம்பித்தது? அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் ஆரம்பித்தது. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்ம மேல ஊற்றி ரெடியா இருக்கிறாரு. எல்லாம் உற்சாகமாக பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டில் ஊற்றப்பட்ட அதே தைரியத்தின் ஆவியானவர், அதே பரிசுத்த அந்த அபிஷேகம் இந்த நாட்கள்ல எங்கள் மேலே நாங்களும் அதே மாதிரி இதயத்தோடு கலக்கத்தோடு நாங்க வந்திருக்கிறோம். ஏசப்பா எத்தனை பேர் கைகளை உயர்த்தி நீங்க கேட்க போறீங்க? யாருக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும்? ஒரு புதிய அனாயிண்டிங் யாருக்கு வேணும்? அந்த புதிய அபிஷேகம் யாருக்கு வேணும்? வாய்களை திறந்து சத்தமா வாஞ்சித்து கேட்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. Lord Jesus, we welcome you, Lord. நீர் எங்களுக்கு வேணும்ப்பா. உற்சாகமாக பெந்தேகோஸ்தே அனுபவம் யாருடன் கேட்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா
பின்மாறி பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே பின்மாறியாவியை ஊற்றுமே பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே பின்மாறியாவியை ஊற்றுமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே என்னை நிரப்புமே நிரப்புமே ஆவியை நிரப்புமே என்னை பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என்னை பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே அனலாத ஊழியம் தாருமே அக்கினி காலயமாற்றுமே அனலான ஊழியம் தாருமே அக்கினி ஜாலயமாற்றுமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என்னை பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என்னை பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே இடர்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாரும் இடர்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே அக்கினி நாவுகள் தாருமே எனக்கு அதிகார நாவுகள் தாருமா அக்கினி நாவுகள் தாருமே எனக்கு அதிகார நாவுகள் தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என்னை பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட நிரம்பி வழிந்திட
அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து பரலோகத்துக்கு சென்றாலும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய இதயத்தில் ஆதரவு ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய எல்லா வழியிலும் அவர் நடத்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு முக்கியமானவர்கள். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம தேவனுக்கென்று வாழும்படியாக, தேவனுக்கென்று வைராக்கியமாய் ஜீவிக்கும்படியாக, தேவனுக்கென்று சாட்சிகளாய் நம்ம இந்த உலகத்துல வாழும்படியாக ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேணும். இந்த நாளிலும் நம்ம கேட்போம், ஆண்டவரே உடைய ஆவி எனக்கு ஊற்றுங்கப்பா, ஆண்டவரே உடைய ஆவி எனக்கு ஊற்றுங்கப்பா, ஆண்டவரே எங்க குழந்தைகள் ஆண்டவரே உடைய தீர்க்கதரிசனம் சொல்வார்களாக, எங்க வாலிபர்கள் நமக்காக நிற்பார்களாக, ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே போல ஆண்டவரே ஜனங்கள் எழுப்புவார்களாக, உண்மை அறிகிற அறிவுரை எழுப்புவார்களாக, உடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எழுப்புவார்களாக. இந்த சபை உமக்கு என்று கிடக்கிறவர்களுக்காக மாறட்டும். ஆண்டவரே, let there be hope. ஆண்டவரே, let there be hope in our generation, O Lord. We need your spirit, O Lord. ஆண்டவரே, கடைசி நாட்களிலே ஆண்டவரே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது எங்கள் மத்தியிலே ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே உடைய வல்லமை ஊற்றுங்கப்பா, ஆண்டவரே உடைய வல்லமை ஊற்றுங்கப்பா. இந்த நாளிலே கூட உற்சாகத்தோட நம்ம ஆண்டவருடைய வல்லமையை வாஞ்சித்தவர்களாக நம்ம கைகளை தட்டி நம்ம சொல்லி பாடுவோமா? ஹல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றை தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா, இன்றை தேவை தேவா. எல்லாம் கரங்களை தட்டி பாடுமா? இப்போ தாரும் தேவா, இன்றை தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. ஆவியை
Hallelujah. We should not return empty-handed, O Lord. Father God, as you promised in the day of Pentecost, the day of Pentecost, you showered out your Holy Ghost upon all the people, O Lord. ஆண்டவரே, பயந்து போனவர்கள் ஆண்டவரே தைரியம் கொண்டு ஆண்டவரே உங்க சாட்சியாக மாறினார்கள். இந்த நாள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அநேக கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளிவிட்டு ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழும்படியாக சாட்சிகளால் ஜீவிக்கும்படியாக இந்த 4 ஆண்டு நம்மளை தாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, Lord, I want to live a life pleasing to you, Lord. உமக்கு சாட்சியாக நான் வாழும் ஆண்டவரே. நான் பயந்து அநேகருக்கு உடைய சுவிசேஷம் சொன்னது போதும் ஆண்டவரே. நீ தைரியமாக ஆண்டவரே நாங்கள் பறைசாற்றுவோம் ஆண்டவரே. போகிற இடத்துலலாம் உண்மை குறித்துதான் சாட்சிகளாக நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. இயேசுவின் அன்பு ஆண்டவரே கிடைக்கிற இடத்துலலாம் நாங்கள் சொல்லுவோம். Let us take a decision today on this Pentecostal day. Let us take a decision. Father God is still the Lord of goodness, good things upon us. அவர் ஆவியினால் நம்மளுக்கு வருகிறப்ப அவருக்காக நம்ம சாட்சியாக வாழ வேண்டும் ஆண்டவரே.
சாட்சியாக நாங்கள் நிற்போம் ஆண்டவரே. Amen. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்பப் பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்பப் பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்று நிறைவேற்றுவே. பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா சொன்னதை செய்யும் முடிப்பீர். நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு முடிங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடித்து
நிறைவேற்றி முடிப்பவர். உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் உன் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் கையை கொண்டு நிறைவேற்றினோம். ஆண்டவரே, எங்களோட கையை கொண்டு என்னென்னலாம் நீங்க நிறைவேற்ற தீர்மானிச்சிருக்கோம் அதெல்லாம் எங்க கைகளை கொண்டு செய்ய எங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் உதவி செய்தது. ஆண்டவரே, எங்களை மறவாமல் ஒவ்வொரு நாளும் எங்களை நினைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் நினைத்து உங்களுடைய பரிசுத்த ஆவியை எங்களை ஒவ்வொருத்தவங்களுக்கும் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வாக்குத்தத்தின்படி அது வருகிற நாட்களில் நாங்கள் உமக்கென்று சாட்சிகளாக நாங்கள் ஜீவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று தீர்க்க தரிசனம் வரைக்கிறவர்கள், எங்கள் வாலிபர்கள் ஆண்டவரே உமக்கென்று சாட்சிகளாக நிற்கிறார்கள். எங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் கொண்டு எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, renew your Holy Spirit in our life, அப்பா. ஆண்டவரே, கிடைக்காத ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை தந்தருளுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தவங்களையும் நீ நிரப்புங்க. மீதான வேலையுடைய பிரசனம் மத்தியிலே காணப்படுகிறது. ஆண்டவரே, உடைய தாசனை கொண்டு இந்த நாளில் வைத்திருக்கிற ஒரு வார்த்தைகளை கொண்டு இந்த இடத்துல பேசுங்க. பெரிய காரியங்கள் சபையில அற்புதங்களை அதிசயங்கள் செய்தவர்கள் நாம் மையப்படட்டும். மீட்பற்றமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நிறைவே நீ வான்மே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆண்டவரே நிறைவே நீ வான்மே நிறைவே நிறைவே நீ போதுமே. பலவீனங்கள் எல்லாம்
ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்கிறது. When you open up your mouth and praise Him, the grace will multiply. The spirit of grace, கிருபையின் ஆவியானவர் என்று வாசிக்கிறோம். The spirit of grace that descended upon Jesus, இயேசுவின் மேலே இறங்கி வந்த அதே கிருபையின் ஆவியானவர் உங்கள் மேலும் இந்த மாலையிலே இறங்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வாய்களை விரிவாய் திறந்து என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என் பாத்திரம் நிரம்பும்படி நிரப்பும் அப்பா. ஓ ஹalleluya, hallelujah. ஏதோ ஒரு நாள் பெற்ற அபிஷேகம் அல்ல. Lord, take me to the fullness of your spirit, O God. உம்முடைய ஆவியின் நிறைவுக்கு நேராக என்னை நடத்தி கொண்டு போங்க அப்பா. Oh hallelujah, to be filled with your spirit, not to be drunk by the wine. வேதம் சொல்கிறது, நீங்கள் திராட்சரசத்தினாலே குடிவரி கொள்ளாமல் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் என்று பவுல் எழுதுகிறார். Oh hallelujah, to be filled by your spirit, O God, every day, every moment of our life, O God. Oh என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம். Jolson, your iPhone has hit 30% battery level. Please charge your iPhone. ஊற்றுமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி ஒழிந்து போ. ஆவியே ஊற்றுமே. உம்முடைய ஆவியானவரின் அசைவாடுதலுக்காய் நன்றி அப்பா. Thank you for your spirit in this place, O God. எல்லா வாயில திறந்து சோதரம் பண்ணுவோமா. ஓ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே அசைவு உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே ஒரு ஜீவன் உண்டு. Oh hallelujah, there are breaking of yokes there when the spirit of God moves. Oh hallelujah, there is liberty, அங்கே விடுதலை உண்டு. We pray for you. We come before you, humbly before your presence. உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாய் தாழ்மையாய் எங்களை தாழ்த்தி வந்து நிற்கிறோம். எங்கள் தேவைகளை முன்பாய் வந்து வைக்கிறோம் பா. There are many people who are here who are having specific needs in their lives, Father. ஆண்டவரே, பிரதர் மனோஜுக்காக, தீபிகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் ஆலிவருக்காக நாங்கள் வருகிறோம். அந்த ப்ரொசீஜர்ல கர்த்தருடைய கரம் கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ரெக்கவரி ப்ராசஸ்ல கர்த்தருடைய கரம் இன்னும் மகனோடு இருந்து ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya, அப்பா உம்முடைய வல்லமை அவனோடு கூட இருந்து இந்த ஓங்கிய புயத்தினால கர்த்தர் மகனை ஆண்டவரே சுகப்படுத்தும்படி, அந்த கைகளில் இருக்கிற எல்லா ஆண்டவரே அந்த பாரங்கள் வலிகள் எல்லாம் மாறி போகும்படி கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை அந்த இடத்துல பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, நீ தூரத்திற்கும் தேவனானவர். ஆண்டவரே, நான் சாயங்கால பொழுதுல மகனை ஆண்டவரே எல்லா வேதனையும் நீங்கி சுகமாய் இருக்கும்படி கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே மகனை தொடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனை தொடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே மகா பெரிய காரியங்களை குடும்பத்தில் செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாலாஜிக்கு ஆண்டவரே நீர் அதாவது ப்ராஜெக்ட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கர்த்தர் வார்த்தையில தரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே தாங்கி கொண்டு வருகிற நல்ல தகப்பண்ணி ஆண்டவரே அந்த விசா எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணுவதற்காக தனது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த பிரீமியம் ப்ராசஸிங் பண்ணுவதற்காக தனது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை இன்னும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல எடுத்து ஆண்டவரே போஷித்து வழிநடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரதர் விஜய்க்காக, சிஸ்டர் பர்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாணத்துல கர்த்தருடைய கரம் கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரதருடைய விசா காரியங்கள், ப்ராஜெக்ட் காரியங்கள் எல்லாவற்றிலும், சிஸ்டருடைய கிரீன் கார்டு காரியங்கள்ல, விசா எக்ஸ்டென்ஷன்ல கர்த்தருடைய கரம் இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஒருவன் ஊழியம் செய்வானேயானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று வாசிக்கிறோமே. கனத்தின் ஆவியே ஆண்டவரே, பிரதரையும் சிஸ்டரையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிஸ்டர் பிரதர் ஆல்ஜானுக்காக, சிஸ்டர் ஷாரனுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா அலர்ஜிஸ்ல இருந்து கர்த்தர் ஆண்டவரே சுகத்தை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரதருக்கும் நல்ல ஒரு வேலையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதியும்.
ஆண்டவரே அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதியும். வானங்கள் திறந்து ஆண்டவரே வானமண்டலங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் என்று நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று மல்கியாவில் சொன்னது போல கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya. பிரதர் பிரபுவுக்காக ஆண்டவரே சிஸ்டர் ஜெனிஃபருக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். கைகளில் தந்திருக்கிற சுகத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னமும் ஆண்டவரே கிரீன் கார்டு காரியங்களை கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சீக்கிரமா இந்த அப்ரூவல் வர கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெய்சிங் பிரதருக்காக ஆண்டவரே இந்த விசா காரியங்களை கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். பிரதர் ராபின்காக சிஸ்டருக்காக சவிதாவுக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தருடைய வல்லமை கூட இருந்து வழி நடத்தணும்ப்பா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். காதுல கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. ஈவிங்ஸுடைய தாத்தா பாட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்களை சுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. இந்த இரவுகளில் ஆண்டவரே இன்றைக்கு வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிற ஆண்டவரே சிஸ்டர் நினிதாவுக்காக அந்த குடும்பத்துக்காக நாங்கள் வருகிறோம். அவர்களை ஆசீர்வதி அவருடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. So what is the Sunday Romanic here? We all sang, நம்ம பாடினோம். என்ன நாள் இது? பெந்தெகோஸ்ட். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் துவக்கத்தில் பார்க்கிறோம். when the day of Pentecost had fully come. அது முழுமையாய் வந்த போது என்று தமிழில் எப்படி எழுதப்பட்டிருக்கு? பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் when the day of Pentecost had fully come. நான் இன்றைக்கு மாலை வேளையில் ஒரே ஒரு அந்த 2ஆம் அதிகாரம் 1 47 வசனம் அந்த முழு அதிகாரத்தையும் நான் வாசிக்க போகிறதில்லை. அதில் சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படி விரும்புகிறேன். முதலாவது வேகமாய் அதில் எனக்கு நான் வாசிக்கும்போது என்னோட ஆவியான பேசின சில காரியங்களை வேகமாய் சொல்லிவிட்டு அதற்கப்புறம் Pentecost is not just an experience. அது ஒரு it is an experience for sure. It is an experience. பட் ஆனால் அதோடு நாம் நின்று விடக்கூடாது. Pentecost was a one day experience. நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே பெந்தெகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தது என்று வாசிக்கிறோம். Many of us have had that experience in our life, but we shouldn't stop there. அங்கே நாம் நிற்க போகிறதில்லை. போன வாரத்தில் நாம் பார்க்கும்போது நாம் என்ன பார்த்தோம்? What was that day last week? Kids? Yeah. Day of Ascension Sunday. அங்கே சீஷர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க? எங்கே பார்த்துட்டு இருந்தாங்க? என்ன வசனம் பார்த்தோம்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கோங்க. They were expecting blessings from God. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற ஒரு கூட்டமாக இருந்தார்கள். இவ்வளவு நாள் இயேசுவோடு நாங்கள் இருந்தோம். அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் போஷித்தார், எங்களை காப்பாற்றினார், எங்களுக்கு அனுதின தேவைகளை அவர் சந்தித்தார். ஆனால் இப்போ அவர் போகிறாரே என்று சொல்லி மேலே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் மேலிருந்து தேவதூதர்கள் கீழே இறங்கி வந்து அவர்கள் பார்த்து சொன்னார்கள், கலிலேயராகிய மனுஷரே, டு நாட் ஸ்டாப் ஹியர். சிலர் வந்து நான் லாஸ்ட் வீக் சொல்லும்போது சொன்னேன், சிலர் கிறிஸ்தவர்கள் தே ஸ்டாப் அட் த கிராஸ், சிலுவையோடு நின்று விட்டார்கள். ரட்சிப்பின் அனுபவம் உண்டு, அதற்கப்புறம் எந்த அனுபவம் அவர் வாழ்க்கையில் இருக்காது. நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அவங்களோடு சம்பாதிச்சிட்டீங்க. ஆனால் இஃப் யூ ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் தெம், தே வில் டாக் அபவுட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் 20 years பேக். 20 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தர் என்னை ரட்சித்தாரையான்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். They will talk about an experience that was 20 years back. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா they will fall blank. வாழ்க்கையில் வேறு எதுவும் அனுபவங்களை அவர் அனுபவித்ததாய் தெரியாது. You shouldn't stop at the cross. ரெண்டாவது, you shouldn't stop at the ascension. அங்கே Mount of Olives, அங்கே பாருங்க ஆண்டவர் சொல்கிறார், நீ இங்கே நின்று விடாது, இப்போ போய் எருசலேமிலே காத்திரு என்று சொன்னார். எதற்காக காத்திருக்க சொன்னார்? பிதாவின் வாக்குத்தத்தம், the promise of the Father will come. Stay in Jerusalem. எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. Did Jesus say? No, he didn't say போய் 5 நாள் காத்திரு, இல்லை ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணு என்று சொல்லவில்லை. He did not talk about any timeline, but he rather said, go and wait in Jerusalem. எருசலேமிலே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருங்கள் என்று இயேசு சொல்லிவிட்டு போனார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 லாஸ்ட் வீக்ல நம்ம வாசித்தோம். நீங்கள் மேலிருந்து வருகிற ஆவியானவர்
வல்லமையின் ஆவியானவர், when the spirit of power comes upon you, உங்கள் மேல் வந்து இறங்கும் போது என்ன ஆவீர்கள்? பலனடைவீர்கள். நீங்கள் யூதேயாவிலும் எருசலேமிலும், in Judea and Jerusalem and பூமியின் கடைசி பரியந்தம், சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு சொல்லிவிட்டு போனதை நான் பார்க்கிறோம். That's where we stop. அங்கே தான் நான் நின்றோம். இப்போ after 10 days, 10 நாட்கள் கழித்து, எத்தனை நாள்? How many days they waited? Kids? 10 days they waited. Pentecost என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? What is the meaning of Pentecost? The day God becomes a fire. Okay. In science you might have read about triangle na enna? What is triangle? It has 3 sides. What about enna solluvaanga? Tetrava? Pentagon. Yeah. Pentagon, how many sides will it have? 5. So what about Pentecost? It should be in multiples of 5, right? So 50 நாட்கள், okay, 50 days after Jesus' resurrection. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே என்கிற நாள். அதனால தான் பெந்தேகோஸ்தே. ஸோ பெந்தேகோஸ்தே என்பது இட்ஸ் நாட் அ நியூ டேர்ம் இன் நியூ டெஸ்டமெண்ட். புதிய ஏற்பாட்டில் வந்த புதிய பெயர் அல்ல. இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் இட் செல்ஃப் 50வது நாளை அறுப்பின் பண்டிகையாய் கொண்டாடும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 50வது நாள், ஆஃப்டர் பாஸ் ஓவர், பஸ்கா புசிக்கப்பட்ட 50வது நாளிலே they have to commemorate the harvest that they will have. அறுப்பின் பண்டிகையாய் கர்த்தர் கொண்டாடும்படி சொன்னார். That was this day, Pentecost. Pentecost என்பதற்கு என்ன அர்த்தம்? It's a day of harvest. அது ஒரு அறுப்பின் நாள். It's a day of harvest. Okay, முதலாவது ஜோசியா, are you listening? Okay. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, that's when Holy Spirit is arriving. His arrival, it was expected. அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள், but it was a surprise how he came. அவர்கள் ஒருவேளை எதிர்பார்த்திருக்கலாம், இயேசு எப்படி தரிசனமானாரோ அதே போல ஒருவேளை அவர்கள் வீட்டிற்குள்ள உட்கார்ந்திருக்கும் போது இயேசு எப்படி பூட்டப்பட்ட கதவுகளுக்கு உள்ளாய் இயேசு எப்படி தரிசனமானாரோ ஒருவேளை அப்படி எதிர்பார்த்திருக்கலாம். It was a surprise for them, but it was expected that he will come. அவருக்காக தான் காத்திருந்தார்கள். ஆனா வந்தவர் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, there was, how did Jesus came, Holy Spirit come? There was rushing wind. Second, there was sound of இடி முழக்கத்தின் என்ன போட்டிருக்குது? சவுண்ட் ஆஃப் அக்கினிமயமான நாவுகள். முதலாவது என்ன போட்டிருக்கு? காற்று அடிக்கிற முழக்கம், வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம், அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. முதலாவது காற்று. இரண்டாவது, there was a sound. There came a sound from heaven. இங்கிலீஷ்ல பாருங்க, sound from heaven. மூன்றாவது, there was என்ன வந்து உட்கார்ந்துச்சு மேல? Tongues of fire. ஓகேவா? இது எதை குறிக்கிறது என்றால், காற்று முதலாவது, wind. ஆவியானவர் வரும்போது முதலாவது அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், இந்த காற்று வந்தா என்ன பண்ணும்? Have you seen என்ன சொல்லுவாங்க? Tornado. Yeah, have you seen tornado? Yes. Okay, what does it do? Huh? It spins, and what it does? It gathers dust, it picks up dust, it picks up every waste that it sees in its way. Correct? As a turbulence, like as a tornado, பாருங்க, அவர் காற்றை போல வந்தார் என்று குறிக்கிறது. எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம இடத்துல இருக்கிற அழுக்குகளை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய், அதனால அவருக்கு பேர் என்ன? சுத்திகரிப்பின் ஆவியானவர். சொல்லுங்க, what's his name? He sanctifies, a sanctifying spirit. எல்லாரும் இங்க பாருங்க, kids, everyone listen here. You don't have to look at your mobile or your iPad. iPad மட்டும் தள்ளி வைங்க பாருங்க. Take off your iPad. Look here. Okay, so when
முதலாவது காற்று. when as a wind he comes அப்படின்னா என்ன அர்த்தம்? he picks up every iniquity from us, right? எங்கெங்கெல்லாம் நம்ம இடத்துல குறைவுகள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் குற்றங்கள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோமோ, எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அழுக்கு காணப்படுகிறதோ, he picks them up. சுத்திகரிப்பின் ஆவியானவர். ரெண்டாவது what you see there, ரெண்டாவது என்ன சொன்னேன்? first wind, ரெண்டாவது sound, okay. மூன்றாவது fire எதை குறிக்கிறது? can you go and touch fire? that means what? power. Fire has got power. அது வல்லமையின் ஆவியானவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? have you received the Holy Spirit before? he is a spirit of power. வல்லமையின் ஆவியானவர். ரெண்டாவது. மூன்றாவது they heard sound from heaven. what does it mean? இந்த ஆவியானவரை எதை குறிக்கிறது என்றால், இந்த ஆவியானவர் ஒரு இடத்துல அசைவாட ஆரம்பித்து விட்டாரையானால் you cannot contain him. you cannot contain the move of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை, when the Spirit of God is in move in a church, when the Spirit of God is move in a fellowship, when the Spirit of God is moving in your house, the people around you will take notice, will take note that there is something happening in this fellowship, in this church, in this family, because the whole Spirit of God is moving with this brother. இந்த பிரதர் ஜோம் பண்ணும்போது எனக்கு ஏதோ தெரியுது பிரதர். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பிரதர் ஜோம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. why? the spirit of power. when he comes, அதனால தான் பாருங்க, அவர் வரும்போது they all heard it. சத்தம் கேட்கப்படும். பாருங்க, everyone took note. even the demons will take note. when you pray, நீங்கள் ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது, even the demons will take note. பிசாசுகளும் அதை கேட்டு அலற ஆரம்பிக்கும். பிசாசுகளும் அதை கேட்ட உடனே, ஹே, இவனிடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது. they will all hear the sound of heaven. அதுதான் ஆவியானவர். பாருங்க, 3 காரியங்களை அதில் எழுதி வைத்திருக்கிறார். அதுல முதலாவது, he will first sanctify you. முதலாவது கிரியை உன்னிடத்துல ஆரம்பிக்கும். he will sanctify you. secondly, he is a spirit of power. மூன்றாவது, he is a spirit that you cannot contain. he is a power that you cannot contain. நம்முடைய வாழ்க்கையில் அவரை அடக்கி வைக்க முடியாது. பாருங்க, அவர்கள் முதலாவது நான் சொன்னேன், his arrival, an expected surprise. அதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ஆவியானவர் வந்து இறங்கின மாத்திரத்தில் பேதுருவை பார்க்கிறோம். பேதுரு எழும்பி நின்று என்ன பண்ணா? he started preaching. பாருங்க, அவ்வளவு நாள் இந்த சுவிசேஷம் it was bound within Jerusalem and to Samaria. இயேசுவின் மூலமாய், இந்த சமாரிய பெண்ணின் மூலமாய் அந்த சுவிசேஷம் சமாரியா வரைக்கும் போயிருந்தது. ஆனா இன்றைக்கு it is breaking down barriers, the language barriers. everyone is talking in different languages. எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினார்கள் என்று பார்க்கிறோம். வெளியே வந்த அந்த எருசலேமில் கூடியிருந்த அத்தனை புறஜாதி ஜனங்களும் இவர்கள் இயேசுவை, when they were lifting up Jesus, they could hear them singing in their own language, speaking in their own language. God, the proclamation started at the day of Pentecost. It broke down every barrier. Language barriers were broken and the gospel went forth. சுவிசேஷம் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது the empowerment. இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது என்ன நடந்தது? பயந்து போய் கோழைகளாய் இருந்த சீஷர்கள் from fear to fruit. அதுதான் அந்த நோட்ஸ்ல இருக்கும். from fear to fruit, the empowerment from fear to fruit. அவர் பயந்திருந்தவர்கள் இன்றைக்கு கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பயந்து போயிருந்த பேதுரு அன்றைக்கு அந்த அக்கினியை சுற்றி உட்கார்ந்து கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தவர்கள் அவரிடத்தில் கேட்கும் போது அவன் மறுதளித்து விட்டு போன அதே பேதுரு எழுப்பி சொல்கிறான், நீங்கள் இந்த இயேசுவை என்ன பண்ணீர்கள்? நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்க தான் அவரை கொன்னீங்கன்னு சொல்றான். அவர் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று பேதுரு 32ஆம் வசனத்தில் சொல்கிறான். பாருங்க, he started that empowerment came on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே என்ற நாளில் தேவனுடைய வல்லமை சபையின் மேலே ஊற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நீங்க அப்படியே வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு அனுபவத்தோடு you can compare.
என்ன அனுபவம் என்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பாபேல். எத்தனை பேருக்கு தெரியும் பாபேல்? ஓகே, so what happened on? The tower No? fell down. It fell down? Yeah. Then fire came down on the people, and they all spoke different languages, so they couldn't understand each other, so they couldn't build it, and they split up. Correct. They all split. Yeah. Different languages and Yeah. So பாபேல் அந்த அனுபவத்தை யோசிச்சு பாருங்க. They all came together. நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இங்கேயும் they all came together in unity. 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்தார்கள். அப்படியே பாபேலை யோசிச்சு பாருங்க. They all came together for a different reason. என்ன ரீசன் தெரியுமா? என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும்? ஒரு இடத்துல மேல இருந்து தேவன் இறங்கி வருகிறார், பாபேல்ல வந்து அவருடைய பாஷையை குளறும்படி செய்கிறார், செய்து அவர்களை துரத்தி அடிக்கிறார். They were all split and they were scattered என்று பார்க்கிறோம். What was different? என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும்? They all came together. அவங்களும் கூடி தான் வந்தாங்க. But their intention was wrong. அவருடைய நோக்கம், their intent was wrong. என்ன அவங்களுடைய intent என்ன? பாபேல் எதற்காக கூடி வந்தார்கள்? செல்ஃப் க்ளோரி, தங்களை உயர்த்தும்படிக்காக. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எதற்காக கூடி வந்தார்கள்? யாராவது வாசிங்க. இன்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். செல்ஃப் க்ளோரி. எனக்காய் நான் செய்ய எனக்காய் நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இதை பார்த்த கர்த்தர் மேலிருந்து இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் இறங்கினார். அவர் என்ன பண்ணார்? ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டார். அவர்கள் சிதறி போனார்கள் என்று பார்க்கிறோம் 8ஆம் வசனத்துல. செல்ஃப் க்ளோரி, செல்ஃப் க்ளோரி. பாபேல்ல அவர்கள் தங்களுடைய மகிமையை நாடினார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, பெந்தெகோஸ்தேல என்ன நடந்தது? they were not seeking their own glory. அவர்கள் கீழ்ப்படிந்து இயேசுவின் நாமத்தை glorify பண்ணும்படி, for God's glory they all gathered together to glorify God. தேவன் இயேசு எங்களிடத்துல சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதுதான். செல்ஃப் க்ளோரி. I can do all ministry I can want. நான் எனக்கு என்ன ஊழியங்கள் எதை வேணாலும் செய்யலாம். But what is my intent? Am I doing it for my self glory? என்னை உயர்த்துவதற்கு எனக்கு ஒரு பெயர் உண்டாக வேண்டும். I need to make a name for myself. I need to make a name for something. அதற்காக ஊழியம் அல்ல. அப்படியானால் பாபேல் மாதிரி தான் இருக்கும். Not self glory. நிறைய நேரம் ஊழியத்துக்கு வரும்போது ஊழியத்தில் எந்த பங்கு வகித்தாலும் you need to have that question. Am I doing this for my self glory? Am I doing this for making a name for myself? அதற்காக அல்ல. பாருங்க, பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்த போது அவர் ஓரிடத்தில் கூடி வந்தார். எதற்காய்? இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்தும்படிக்க. ரெண்டாவது பாருங்க, பாபேலுக்கும் பெந்தெகோஸ்தே நாளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பாபேல் அவர் பெருமையினாலே கூடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். Because of their pride they came together and God confused their language. They came together for pride. பெருமையினாலே கூடி வந்தார்கள். ஆனால் பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது they came together in humility. அவருக்கு முன்பாய் தாழ்மையாய் அவருக்கு முன்பாய் கூடி வந்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே பாருங்க, அங்கே they were scattered. வேதத்தில் பார்க்கிறோம், பாபேலில் அவர்கள் எல்லாரையும் தாறுமாறாக்கி சிதறி போகும்படி பண்ணினார். இங்கே அவர்களை கூடி வர பண்ணினார். பாருங்க, அதுக்கப்புறம் 120 பேர் ஆயிருந்தவர்கள் 3000 பேர் 5000 பேர் என்று சபை மல்டிப்ளை ஆகி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். God scattered at one place, but he built his church in another place where there was humility, where there were no pride. எங்கே பெருமை இல்லையோ அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார்.
எங்கே who are not seeking self glory, self promotion, எது எங்கே இல்லையோ அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே ஓகே இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை குறித்து முதலாவது அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய உயிர் தெழுந்து அவர் பரத்திற்கு ஏறி சென்ற வரைக்கும் வேதத்தில் நீங்கள் வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா there is a pattern that you can see, there is a model that you can see. முதலாவது இயேசு பிறக்கும்போது he gave birth, Jesus was full of the Spirit, he was born of the Spirit என்று பார்க்கிறோம். இயேசு அவர் பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார் என்று மரியாளுக்கு தேவதூதர்கள் வந்து சொல்லும் போதும் சரி, எலிசபெத் மரியாளை பார்த்து தீர்க்கதரிசனமாய் பேசும்போதும் சரி, அவர்கள் சொன்னது என்ன? அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார். he was born of the Spirit. முதலாவது இயேசு பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். ரெண்டாவது பாருங்க, இயேசுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற ரெண்டாவது காரியம், he grew up in the Spirit. he grew in the Spirit. அவர் சிறுவனாக இருக்கும்போது அவரை குறித்து சொல்லப்படும் போது அவர் பாருங்க, he grew in the Spirit. லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, he was not just being born in the Spirit, but he was growing up in the Spirit. ஆவியிலே அவர் பலன் கொண்டு வளர்கிற ஒரு பிள்ளையா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது இயேசு லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்குகிறதை, புறாவை போல அவர் மேல் வந்து இறங்குகிறதையும் ஜனங்கள் காண்கிறார்கள். He was filled with the Spirit when he was about to start his ministry. He was filled with the Spirit. நான்காவது பாருங்க, இயேசு when he was living in this world, இந்த உலகத்தில் வாழும்போது இயேசு இதே ஆவியானவராலே நடத்தப்படுகிறவராக இருந்தார். He was being led by the Spirit. முதலாவது he was born of the Spirit, இரண்டாவது he grew in the Spirit, மூன்றாவது he was filled, Jesus was filled in the Spirit, நான்காவது he was being led in the Spirit. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம், இயேசு சோதிக்கப்படுவதற்கு என்று போகும்போது அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு he was led by the Spirit. ஐந்தாவது Jesus ministered in the Spirit. இயேசு ஆவியானவராலே ஊழியம் செய்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதனாலே அவர் என்ன பண்ணார்? நன்மை செய்வராயும் பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். He ministered through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே அவர் ஊழியம் செய்கிறவராக இருந்தார். ஆறாவது, இயேசு மரிக்கும் போதும் பாருங்க, எபிரேயர் 9:14 நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, he even died in the Spirit. ஏழாவது, இயேசு மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினதும் இதே ஆவியானவர்களால் தான் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். It's the same Spirit that raised him up from the dead என்று பார்க்கிறோம். எட்டாவதாய், இயேசு இந்த பூமியிலிருந்து பரமேறி போகும்போதும் Jesus was taken up by the Spirit என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:2-9-11 வசனங்கள் வாசித்து பாருங்க, he was taken up by the Spirit. அவர் வாழ்க்கையில துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு கடைசி இல்லை, அவருக்கு அந்தம் இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் பூமியில் அவர் வாழும்போது even from the very onset and to the very end of his earthly ministry we see பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே அவர் காரியங்களை நடப்பித்ததை நாம் பார்க்கிறோம். there is a pattern or model that we need to follow. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், அவரே நமக்கு மாதிரியாய் சில அடிச்சுவடுகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். he has set forth some steps that we need to follow. அப்படியானா நாம எப்படி வாழ வேண்டும்? இதே 8 காரியங்களை வேதத்தில் பார்த்தீங்கன்னா இதே 8 காரியங்களை நாம செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். being born in the Spirit, ஆவியினாலே பிறவாத எவனும் என்ன ஆகிறான்? நிக்கோதேமிடத்தில் இயேசு என்ன சொன்னார்? நிக்கோதேமிடத்தில் என்ன சொன்னார்? நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், if you are not being born by the water and also by the Spirit,
You will have no part in me. நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. யோவான் 3:8 பாருங்க, ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஆவியினால் பிறந்தவன், வேதம் சொல்லுகிறது நாம் ஆவியினால் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். We need to be anointed by, baptized by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்ற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேணும். It's not for a specific group of people, அல்லது specific sect of people மாத்திரம்தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நோ. வேதத்தில் பாருங்க, 120 பேர் அங்கே கூடியிருந்தார்கள். 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 3ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் எல்லாரும் சொல்லுங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுங்க. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. It fell upon each and everyone. It fell upon each and everyone. ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. It's not for one specific individual. It's not for a specific group of people. It fell on everybody who was gathered there. பரிசுத்த ஆவியானவர் என்கிற அனுபவம் it's given for everybody. It's given for everybody. Okay. முதலாவது இயேசுவுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது, he was born in the spirit and God expects us to be born of the spirit. ரெண்டாவது, we need to grow in the spirit. எபேசியர் 4:15 நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. We need to grow in the truth and in the love, with head as Christ, கிறிஸ்துவை தலையாய் கொண்டு நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்றார். மூன்றாவது, we should also be filled with the spirit. எப்படி இயேசு ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தாரோ, இட்ஸ் நாட் ஏதோ கொஞ்சம் நிரம்பி இருக்க, இல்ல, he was filled, ஃபுல்லா நிரம்பி இருந்தாரோ, அதே போல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நான் ஆராதனை வேளையில சொன்னேன், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆவியினால் நிறைந்து. எபேசியர் 5:18 எல்லாரும் எடுங்க பார்ப்போம். Everyone, if you have your Bible, please open your Bible. எபேசியர் 5:18 வாசிங்க பார்ப்போம். இங்கிலீஷ்ல ஒருத்தவங்க வாசிங்க. ஓகே. ஓகே, இங்கிலீஷ்ல வாசிங்க. Do not be drunk with wine, but rather be filled with the Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருங்கள் என்று பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி இயேசு நிரப்பப்பட்டிருந்தாரோ, God is expecting each and every believer to be filled with the Spirit, not just on one day experience. ஏதோ ஒரு நாள் நிரப்பப்பட்டது மாத்திரமல்ல, அனுதினமும் நிரப்பப்பட வேண்டும். அப்படியானால் தான் நீ தேவனால் அல்லது ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனாய் இருக்க முடியும். நான்காவது பாருங்க, we should be led by the Spirit. எப்படி இயேசுவை ஆவியானவர் நடத்தினாரோ, மத்தேயு 4:1 வாசிச்சோம்ல, அதே போல we should also be led by the Spirit of God. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, for as many as are led by the Spirit of God, these are sons of God. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார். They are sons of God. You also need to be led by the Spirit. பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். நான் அந்த அனுபவத்தை குறித்து தான் நான் வேகமாக சொல்லும்படி கடைசியில். ஓகே, ஐந்தாவது, we should minister in the Spirit. பரிசுத்த ஆவியினாலே ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எப்படி இயேசு பரிசுத்த ஆவியினால் ஊழியம் செய்தாரோ, நாமும் அதே பரிசுத்த ஆவியினாலே ஊழியம் செய்யும்படி அழைக்கப்படும். அப்போஸ்தலர்ல 8ஆம் அதிகாரம் 29 நாம் வாசிக்கிறோம். பிலிப்பின் இடத்துல தேவ ஆவியானவர் பேசுகிறார், அந்த சாரியட்டை ஓவர்டேக் பண்ணி ஓடு. அந்த பிலிப்பு யூனுக்கு இடத்துல தேவனுடைய ஆவியானவர் இவரிடத்துல பேசுகிறார், பிலிப்பின் இடத்துல பேசுகிறார். Spirit was talking to Philip to run ahead of the chariot. அங்கே ஒரு ஆத்மா உனக்காய் காத்திருக்கிறது, அங்கே ஒரு ஆத்மா சுவிசேஷத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறது, நீ இப்போது ஓடு. He was led by the Spirit of God.
he ministered through the Spirit. நிறைய நேரம் நம்ம கேட்குற சில காரியங்கள் நமக்கு அங்ஷன் ஆண்டவர் சில நேரம் கொடுப்பாரு. ஆவியான இருதயத்தில் பேசுவார். இந்த மனுஷனோட பேசல, இந்த மனுஷனோடு இந்த சுவிசேஷம் சொல்ல, இந்த சாட்சியை பகரு. ஆர் யூ ஒபேயிங் தோஸ் வாய்ஸஸ்? ஆண்டவர் சொல்லும்போது கேட்குறீங்களா? இல்லை எனக்கு டைம் இல்லை ஆண்டவர், வேற யாரையாவது பாருங்க, இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள பாருங்க. அப்படியா? இல்லை, யூ ஷுட் மினிஸ்டர் த்ரூ தி ஸ்பிரிட். பாருங்க, நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். சீஷர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு போய் ஊழியம் செய்த காரியங்கள் நாம் அநேக காரியங்களை சொல்ல முடியும். நேரம் இல்லாதனால ஐ ஜஸ்ட் பாஸ் along. Then we also die in the spirit. அப்போஸ்தலர் 7:55 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான் மரிக்கும்போது பாருங்க, அவன் ஆவியினாலே நிறைந்தவனாய் அவன் மரிக்க போகிறாயா, ஆனால் ஆவியினாலே நிறைந்தவனா அங்கே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல we are also raised up in spirit. எப்படி இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பும்போது இதே ஆவியானவர் எப்படி எழுப்பினார், அதே போல ரோமர் 8:11 வாசிக்கிறோம் அல்லவா, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவி உங்களையும் எழுப்புகிறது என்று பார்க்கிறோம். He also raised you up from the dead. அதே போல நாம் இயேசுவை பரத்தில் போய் சந்திக்க போகிற நாளில் வெளிப்படுத்தின விசேஷம் 4:1-2 வசனங்களில் வாசிக்கிறோம். அதே போல் 1 தெசலோனிக்கேயர்ல 4 வாசிக்கிறோம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும், அன்றைக்கு நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். We will all be caught up in the spirit in mid-air. நாம் ஒரு நாள் வானத்தில் இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். How we are being caught up in the spirit? நான் ஆவியில அவரை தரிசிப்பேன். பாருங்க, just like how Jesus was filled with the Spirit from the beginning till the very end of his earthly ministry, that's the very same pattern that God expects out of us. நாமும் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஓகே, நான் இன்றைக்கு வேகமாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். being filled with the Spirit, முதலாவது ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் எப்படி இருக்கும்? how will it be? அதை குறித்து நான் வேகமாக சொல்லும்படி விரும்புகிறேன். எபேசியர் 5:18 எல்லாரும் எடுத்தீங்க, நீங்கள் வாசித்தீங்க, அதுக்காக தான் நான் வாசிக்கும்படி சொன்னேன். Do not be drunk with wine, but be filled with the Spirit. எபேசியர் 5 ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். There is an analogy that is giving. He is comparing something. அவர் எங்கேயோ இருக்கும்போது அவர் ஒருவேளை பார்த்துருப்பார், ஒருத்தன் குடிச்சிட்டு அப்படியே போயிருப்பான், ரோடு வழியாக போயிருப்பான். அவனை பார்த்தவன யோசிச்சிருப்பாரு, இவனை போல குடி அந்த மதுபான வெறியை கொள்ளாமல் நீங்கள் எதனால் நிரப்பப்பட வேண்டும்? ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். Do not be drunk just like a drunkard as he is walking along the road. நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன், அப்படி தான் போயிட்டு இருக்கேன். அவனை பார்த்தவன அவனுக்கு ஆவியானவர் சொல்லிப்பார் ஒருவேளை பவுல்கிட்ட, அவனை மாதிரி இல்லாமல் being filled with the Spirit. ஆனால் இந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் பேசினதை நான் கேட்டேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் இருக்கு, நான் சிறுவனாக இருக்கும்போது. அதில் அவர் இந்த வசனத்தை எடுத்து அழகாக அந்த எப்படி வாட் கேன் ஐ லேர்ன் ஃப்ரம் அ ட்ரங்கெட், ஒரு குடிகாரன் இடத்துலேருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? இந்த வசனத்தில் அவனை போல குடியினாலே வெறி கொள்ளாமல் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லும்போது, there is something that I can learn from him. அவர் சொன்னார், a drunkard, ஒரு குடிகாரன், he will not walk by sight, but he will walk by faith. அவன் கண்ணை திறந்து நடந்து பார்த்துருக்கீங்களா? கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே போவான், ஆனால் எப்படி வந்துடுவான், வீட்டுக்கு சேர்ந்துருவான் எப்படியாவது, இல்லை யாராவது தூக்கி கொண்டதாவது வீட்டில் போட்டுருவான். he will not walk by sight, but rather walk by faith. சிரிப்பு வருதில்ல? அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. That's how God has asked us to lead a Christian life. Not by sight, but walk by faith. நான் கண்டு தரிசித்து நடவாமல் நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம். என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் எனக்கு ஒன்று உண்டு. நான் அவரை தரிசித்து நடக்கவில்லை, விசுவாசத்தோடு நடக்கிறேன். ரெண்டாவது,
அந்த ட்ரங்கட்ஸ் குடிகாரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அவர் கடைசியாக திருந்திட்டாரு. அவர் ரொம்ப பயங்கரமாக குடி போதையில் இருப்பார். அப்போ எப்படின்னா வெளியே போனார்னா தனத்தில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுவார். மொபைல் ஃபோன் முதற்கொண்டு எல்லாம் போயிடும். வீட்டுக்கு வரும்போது வெறும் சட்டையும் பேண்ட் மட்டும்தான் இருக்கும் அவருக்கு. ஹீ இஸ் ஸோ ஜெனரஸ். ஒரு குடிகாரன் எப்படின்னா ஹீ இஸ் ஸோ ஜெனரஸ். யாரை பார்த்தாலும் கொடுத்துருவான். ஹீ இஸ் ஸோ ஜெனரஸ். தே ஆர் நாட் ஸ்டிஞ்சி. அவன் வந்து கருமி கிடையாது. இதை கஞ்சத்தனம் பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான்? He is generous. எல்லாரும் சொல்லுங்க. When you are filled with the Spirit, நீ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனாக இருப்பாயனா, you will give. நீ மற்றவர்களுக்கு கொடுப்பாய். You will be generous with your time. நீ உன்னுடைய நேரத்தை கொடுப்பாய். மற்றவர்களுக்கு உன் நேரத்தை கொடுப்பாய். உன் ஊழியத்திற்கு உன் நேரத்தை கொடுப்பாய். You will be generous in anything and everything that you do. That's how a drunkard is. அதனால தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் அந்த மதுபான வெறியினாலே வெறி கொள்ளாமல் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய். மூன்றாவது, drunkards, what they do, they never give up. ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டான். Have you seen a drunkard giving up in his drinking? எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய சாவு வீடாக இருக்கும், அல்லது ஒரு சாவு வீட்டுக்கு அவன் போயிருப்பான். என்ன ஆனாலும் அந்த 6 மணிக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், எங்கே பார்த்து சொல்லுங்கள். என்ன பண்ணுவான்? எல்லாம் பயங்கர பரிசுத்தவான்களாக தான் இருக்கீங்க போட்டிருக்கு. என்ன பண்ணுவான் அவன்? கரெக்டாக 6 மணி ஆனால் he will not give up in his drinking. He will not give up in his drinking. பாருங்க, நமக்கு கவலை வந்துருச்சுன்னா, I am so depressed brother, இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்ற மாதிரிலாம் ஐடியா இல்லை, I am so depressed அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் he never gives up. As a child of God who is filled with the Spirit will never give up. ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டான். பிசாசு பாருங்க, பிசாசு தோத்து போனவன். அவனுக்கு தெரியும் சிலுவையில் என்னை எல்லாத்தையும் உறிஞ்சு விட்டுட்டாருன்னு பிசாசுக்கு தெரியும். ஆதியாமத்தில் ஏதேன் தோட்டத்தில் என்னை விரட்டி அடிச்சாருன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் he hasn't given up even today. இன்றைக்கும் அவன் விட்டு கொடுத்துட்டானா? இல்லையே, இன்றைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கான். Then why should a child of God give up in his life? நம்ம நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கவில்லைன்னா we feel so depressed in our life. But never give up. A child of God who is filled with the Spirit, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் who is being led by the Spirit will never give up. Will never give up. Okay, நான் இன்னும் 2-3 நிறைய காரியங்கள் இருக்கு, அதனால் okay. So drunkards never speak their mind. அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக அவனுக்கு என்ன வரும்னா அவனுக்கு உள்ளே என்ன ஊற்றிருக்கானோ அதுலேருந்து பேசுவான். He will never speak his mind. அவன் அதை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருப்பான். போட்டவொன்னே வேற ஒரு மனுஷனா மாறிடும். He speaks from what has filled him. எதினால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ அதிலிருந்து பேசுகிறான் என்று பார்ப்போம். பாருங்க, they don't speak their minds but they speak the mind of the Spirit. அப்படியே தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் இயேசுவின் சிந்தையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். They will not speak their mind but rather they will speak the mind of Christ. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அதே மாதிரி drunkards are very bold. ரொம்ப தைரியசாலிகள். ஒரு குடிச்சிட்டு ஒருத்தன் இப்படி போகிறான்னா, ஏய் விழுந்துடாத அப்படின்னா என்ன சொல்லுவான்? நானா விழுறதாவது அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் அவன் போய் சாக்கடையில் தான் கிடப்பான். ஆனால் அவன் என்ன சொல்லுவான்? he is very bold. என்ன சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் கவலை இல்லை, நான் நேராக தான் நடக்கிறேன். அவன் ஆக்சுவலாக நேராக நடக்க மாட்டான். ஆனால் அவன் பார்வையில் he is very bold. The same thing, we are called, we are sons of son of the Lion of Judah.
யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன் எப்படி தெரியுமா இருப்பான்? எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்பட மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. He will be very bold like a lion. சிங்கத்தை போல எழும்பி நிற்பான். சிங்கத்தை போல எழும்பி நிற்பான். He is very bold. Okay. Okay, நான் வேகமாக சொல்லிடுறேன். ஓகே, drunkards, they don't worry. அவர்கள் கவலையே பண்ண மாட்டான். என்ன நடந்தாலும் அவனுக்கு என்ன இருக்காது? கவலையே இருக்காது. வீட்டில் நிறைய தேவை இருக்கும். வீட்டில் ஒய்ஃபு கடந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவ்வளோ தேவை இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் குடிச்சிட்டு வருவான். பட் they don't worry. கவலைப்படவே மாட்டான். அப்படியே தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? என் தேவன் தாமே என் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குவான் என்கிற நம்பிக்கை தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனுக்கு உண்டு. He will not worry. அவனுக்கு கவலைங்கிறதே இருக்காது. எல்லாம் என் இயேசு பார்த்துக்குவேன், என் அப்பா பார்த்துக்குவேன். He will take care of my bills. He will take care of my needs. பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவார். அவரின் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். பாருங்க, குடிகாரன் ஒருபோதும் கவலைப்படுகிறத நான் பார்க்கறது. அதே மாதிரி ஒரு குடிகாரன் எப்படின்னா, as a drunkard, he will always speak words of faith. விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசுவான். எப்படின்னு சொல்றீங்களா? அப்படியே ரோடு வழியாக நடந்து போயிட்டு இருப்பான். இந்த ரேண்டல்ஸை பார்த்தான்னா அந்த ரேண்டல்ஸ் என்னோடது தான். இந்த ரேண்டல்ஸ் எனக்கு நான் 5 வருஷத்துக்கு முன்னாலே வாங்கிட்டேனே, நான் 5 வருஷத்துக்கு முன்னாலே சைன் பண்ணிட்டேனே அப்படிமா. இங்கோட போவான், ஏதோ பில்டிங், இந்த சர்ச்சை பார்ப்பான், இது நம்ம பில்டிங் தானே, இது நம்ம ப்ராப்பர்ட்டி தான் அப்படிமா. He speaks words of faith. I mean, நான் விளையாட்டாய் சொன்னாலும் there is a big lesson that you can learn. They speak words of faith. And as a child of God, தேவனுடைய பிள்ளைகள், ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, he will speak words of faith, words of affirmation. Words of affirmation. பாருங்க, ஒரு குடிகாரன் எப்படி இருப்பான்னா, he easily relates with people. மற்றவர்களோடு ஈஸியாக பழகிடுவான். அவனுக்கு யாருன்னே தெரியாது. அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு போவான், ஹலோ அப்படின்னு போய் கையை ஆட்டிட்டு அவன் கூட தெரியாத ஒருத்தனாக இருந்தாலும் ஏதோ 10 வருஷம் பழகின மாதிரி உட்காந்து பேசிட்டு வருவான். He is so relatable. People can relate to him. Same way as a child of God. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தெரியுமா? மூஞ்சு இந்த இஞ்சி துணை குரங்கு மாதிரியே இருப்பாங்க. அவங்களோட யாருமே பழக மாட்டாங்க. ஏன்ட்டு யாருமே பேச மாட்டேங்கிறாங்களேம்பாங்க. இந்த மூஞ்சை வச்சிருந்தா யார் பேசுவா? பாருங்க, I want to just compare. As a child of God, do we smile? வெளியில் நம்ம we go to Walmart, we go to HEB. Do we relate with people? Do we talk to them? Do we have some conversation with them? Do we have a relationship with them? You need to be relatable. You need to be relatable. தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களா இன்றைக்கு இந்த பெந்தைகோஸ்து நாளில் ஆண்டவர் நம்மோடு கேட்கிற காரியம் இதுதான். நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களா. To be filled, it's not one time experience. ஏதோ I was filled 20 years back, 10 years back, doesn't, I mean, அன்றோடு முடிந்துவிட்ட ஒரு அனுபவம் அல்ல. Christian life should not stop at Pentecost. பெந்தைகோஸ்தையோடு உங்கள் அனுபவம் நின்று விடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் ஃபெலோஷிப் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. There was fellowship with the saints. They were with one accord. நம்ம அதே 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 4-5 வசனங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. They were staying together for the breaking of bread. பந்தியில் அவர்களோடு கூடி சேர்ந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். They were in fellowship with the saints. அவர்கள் அங்கோடு நின்று விட்டார்களா? ஃபெலோஷிப்போடு நின்றுட்டாங்களா? இல்லை. They all went out. They carried the gospel to the ends of the world. இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் கடைசி தேசத்திற்குள்ளும் அவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்படிக்காக they all went outside. பாருங்க,
Pentecost is an experience for sure, but it's not one-time experience. ஒரே ஒரு நாளோடு நின்று விடுகிறது இல்லை. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஹalleluya. ஆவியானவர் அன்றைக்கு தம்முடைய ஜனத்தின் மேலே இறங்கி வந்தவர், வல்லமையோடு இறங்கி வந்தவர். As a wind, as tongues of fire, அவர் இறங்கி வந்த அதே தேவன் இன்றைக்கும் நம் மத்தியிலே அசைவாடும்படி விரும்புகிறார். இன்றைக்கும் நம் மத்தியிலே அசைவாடும்படி விரும்புகிறார். It was not just for one person or a sect of people the Spirit of God was given. ஏதோ தேவ ஆவியானவர் ஏதோ பெண்டிகாஸ்டல் கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ்க்கு மட்டும்தான் அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்றால் இல்லை. It was for every disciple who gathered. Every disciple who wanted to follow Christ, கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்த எல்லா சீஷர்களுக்கும் கொடுக்கப்பட்டதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர்கள் மேல் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினார் என்று பார்க்கிறோம். And there was specific tongues of fire. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் மேல் வந்து இறங்கினான். There was a specific tongue of fire that fell on for a specific purpose. அவனை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கேற்ற மாதிரி மேலே வந்து இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். He wants to fill everybody. எல்லாரும் நிரப்பப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அதனால தான் வேதத்தில் பார்க்கிறோம், மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார் என்று வாசம். மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்று.